ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈவாவோட கம்பெனியை புதுசா அஜியா வாங்க போறாங்கல்ல, அந்த குரூப்ல இருந்து ஆளுங்க எல்லாம் பாக்கிறதுக்கு வராங்க. யுவால ஒரு பொண்ணு அடிக்கடி பாப்பாலே சீனியர்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட வந்திருக்கா. ஈவா உள்ள போறா, எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு கிட்ட இந்த பெர்ஃபியூம் ஸ்மெல் வருது. இந்த பெர்ஃபியூம் அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுறா. இது கிடைக்காதுமா, வெளியே எனக்காக ஸ்பெஷலா மேக் பண்றது. நீங்க வேணா என்னைக்காவது வந்தீங்கன்னா அந்த மேக்கரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு இந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. ஈவா வெளியே வந்துடுறா. இந்த பெர்ஃபியூம் தான் யுவானோட வீட்ல அப்பப்போ அடிச்சுட்டே இருக்கும். இந்த லேடி தான் ஒரு வேலை யுவானோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. என் அண்ணன் கூட சொல்லிட்டு இருந்தான், யுவானுக்கு ஏதோ ஒரு சீனியர் பொண்ணு கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அந்த லேடி தான் இவளா இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு யுவானை தேட ஆரம்பிச்சா. யுவான் அங்க ஸ்டோர் ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் நான் இங்கேயே உட்காந்து வேலை பாக்குறேனே, கொஞ்சம் வெளியே வரல அப்படின்னு அவன் சொல்றான். ஈவாக்கு டவுட் இன்னும் அதிகமாகுது. ஆனா கேட்க முடியாம அவங்க கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம மீமிய கூட்டு போயிட்டு யாங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். மீமி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே, சும்மா உன்னை கூட்டு வரல மீமி, நான் உன்னை லவ் பண்றேன்னு ஊர் ஃபுல்லா சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்க. நீ என்னோட ஸ்டூடெண்ட், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை நான் லவ் எல்லாம் பண்ணல, அதை சொல்றதுக்காக தான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்னு யாங்க சொல்லிட்டு இருக்கான். மீமி உன்ன என்னது லவ் பண்ணலையா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல. சரி சரி விடுங்க, இதெல்லாம் பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் கண்டுக்காம சாப்பிடறேன்ல, நீங்களும் அதே மாதிரி கண்டுக்காம விட்டுருங்க அப்படின்னு மீமி அதை கேஷுவலா எடுத்துட்டு இருக்கா. பொண்ணா இவ அப்படின்னு சொல்லிட்டு யாங்க அமைதியா பாத்துட்டு இருக்கான். இங்க சிசி கிளையண்ட பாக்கறது கிளம்பிட்டு இருக்கா. கூடவே டிசைனர் வேணும்னு சொல்லிட்டு சாங் நம்ம போலாமா அப்படின்னு கேட்க சாங் திருன்னு முழிக்கிறான். அந்த ரிசப்ஷன்ல ஒர்க் பண்ற பொண்ணு வந்துடுறா. சாங் நம்ம 2 பேரும் டேட் போறோம்ல, சினிமாக்கு தியேட்டருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன், கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. சிசி கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அதுக்குள்ள யுவான் பாத்துட்டு, சாங் நீ டேட்டு கிளம்பு, நான் சிசி கூட போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா நம்ம யுவான் இருக்கான்ல, சிசி கூட வந்திருக்கான்ல, அந்த ஈவாவோட பழைய கிளாஸ்மேட் இருந்தாலே அவதான் அந்த கிளையண்டா. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, நீங்க வந்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க போல, ஈவாக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லன்ட்டு. ஈவாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, அன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் கூட பண்ணி வச்சா அப்படின்னு சொல்ல யுவான் ஷாக் ஆயிடுறான். யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அந்த பையன் பேர் கூட மெங்கு, செம்ம ஹேண்ட்ஸமா இருந்தாரு, பெரிய கம்பெனியோட ஓனர் வேற அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்க, உடனே பார்த்து ஷாக் ஆயிட்டு யுவான் ஒரு பக்கம் திருன்னு முழிக்க சிசி பாக்குறா. அவளுக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமா ஹார்ட் பிரேக் ஆயிருது. யுவான் தனியா வந்து நின்னுட்டு, ஏன் இந்த உண்மை என்கிட்ட சொல்லல, எதனால இப்படி பண்ணா, என்ன வெளியே கூட்டு போறதுக்காக அசிங்கப்படுறாள அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பஸ் ஸ்டாண்டுக்கு சாங் வந்து நின்னுட்டு இருக்கான். யுவான் அதை பார்த்துட்டு, அம்மா லவ் பண்றனா சிசி கிட்ட லவ் பண்றேன்னு சொல்ல வேண்டியதானே, எதுக்காக அந்த ரிசப்ஷன்ல போன கூட டேட்க்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு சாங்க சொல்லிட்டு, நீ மட்டும் என்ன யாருக்கும் தெரியாம ஈவாவை லவ் பண்றிருக்கா, நான் அதாவது கேட்டேனா அப்படின்னு சொல்லிடுறான். உன்னை யுவான் ஷாக் ஆயிடுறான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு. 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, உனக்கு தான் வந்துட்டு சிசியை தானே பிடிச்சிருக்கு, நீ என்ன சொல்லாம இருக்க அப்படின்னு கேட்க, ஆனா நான் சிசியோட டைப் கிடையாது, அவளுக்கு வேற மாதிரி பசங்களை தான் பிடிக்கும், என்ன மாதிரி பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாங்கு சொல்லிட்டு இருக்கான். யுவான் அவன் கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு கூட நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிசி உட்காந்துட்டு இருக்கா. நான் அப்பயே யோசிச்சேன், இந்த ஈவாக்கும் மிங்குக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்குன்ட்டு. அப்ப என்ன ஏமாத்திட்டாளா, என்ன முட்டாளாக்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இங்க யுவான் நேரா கூட்டு வந்துடுறான் அந்த சீனியர் பொண்ணு. கூட்டு வந்துட்டு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு வேலை என்ன பிரேக்கப் பண்றதுக்கு அவ பிளான் பண்றாளோன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, நீ வந்துட்டு முதல்ல அவங்கள நம்பு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்பு, என்ன சொல்லணுமோ அதை டைரக்டா சொல்லிடு, அதுக்கப்புறம் என்ன டிசைட் பண்றாளோ அதை அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு யுவானும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். யுவான் கூட டான்ஸ் பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லியிருந்தால அதுக்கு ஸ்பெஷலா ட்ரெஸ் கூட வாங்கியிருக்கா. ஹை ட்ரெஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா போனே நைட்டு பாத்துட்டு படுத்துட்டு இருக்கா. யுவான் ஏன் என்கிட்ட அவன் ஃபாரின் போற விஷயத்த சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் யுவான் என்கிட்ட அவ ஏன் மிங்க கூட்டு போன விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்படி மாறி மாறி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் தான் அந்த டான்ஸ் பார்ட்டியோட நாளா. இன்னும் யுவான் கம்பெனில வேலை விட்டு போல, இன்டர்ன்ஷிப் இன்னும் கம்ப்ளீட்டா முடியல. அந்த சர்டிபிகேட் எல்லாம் ஈவா ரெடி பண்றா. இன்னும் கொஞ்ச நாள் தான் யுவானுக்கே வேலை விட்டு போயிருவான். அப்புறம் இந்த உண்மையை நம்ம சொல்ல போறோமா இல்லையா, என்ன நடக்க போதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஈவா அங்கிருந்து கிளம்பும் போது மூஞ்ச திரும்பி கூட பார்க்காம சிசி அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ஈவா தடுத்து நிறுத்துறா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நான் உனக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க, நீயும் மிங்கும் சேர்ந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, இதெல்லாம் சரியா, நீ எதுக்காக அப்புறம் என்ன டேட்டு கூட்டு போன, முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்னு சொல்ல, நீயும் சாங்கும் கூட தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டா இருக்கும், ஆனா அவன் லவ் பண்றான், நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், உங்க 2 பேத்துக்குள்ள அப்படி எந்த கதையும் இல்லாமலா இருக்கும், கண்டிப்பா அவனை லவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஈவா உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. ஏன்னா அப்பதான் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சிருந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த மிங்க நம்ம மேல லவ் பண்ணிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க குழப்பத்தோட போறா. இது அந்த ரிசப்ஷன் பொண்ணு காதுல வாங்கிடுறா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி சாங்க கிட்ட, நம்ம கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சாங்க பாக்குறான். ஒரு 5 மினிட்ஸ் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வெளியே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம மினிக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக அவங்க மாமா மிங்க இருக்கான்ல, அந்த டான்ஸ் பார்ட்டி நடக்கிறதுக்கு போயிட்டு இருக்க. தேங்க்ஸ் மாமா, இன்னைக்கு நிறைய பேர் வருவாங்க, நீ டான்ஸ பாக்கணும், உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு மினி உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. எல்லாரும் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு இருப்பாங்களாம். நம்ம யுவானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஈவா இன்னும்
பொண்ணு வந்துட்டாலா தெரியல, ரெட் கலர் Dress போட்டிருப்பேன்னு சொன்னா அப்படின்னு சொல்ல, ரெட் கலர் Dress அப்படின்னு சொல்லிட்டு மினியும் பல்ல காட்டிட்டு இருக்கா. அங்க வந்து அடுத்த மினியும் நம்ம யுவானும் தான் ஜோடியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா நம்ம ஈவாவும் உள்ள வந்துடுறா ரெட் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம மிங்கு வந்துடுறான். ஈவாவோட கையை பிடிக்கிறான். நீ கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தர நிறுத்திட்டு போயிடுறான். நான் உனக்கு எத்தனை நாளா கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன், அட்டனும் பண்ண மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, என் மேல என்ன கோவம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஈவா கன்ஃபரண்டே பண்ணிடுறா. இங்க பாருங்க, நீங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு போட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்ல திருன்னு மிங்க மூலிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்படி ஒரு பொண்ணே கிடையாது, ஏன்னா நீங்க லவ் பண்ற பொண்ணே நான் தான் இல்ல, அதனால தான் என் கூடயே இருந்துட்டு தின்னால ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்கீங்க, இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு மிங்க கேட்டுட்டு இருக்கான். உங்களை நல்லா டீல் பண்ண நேரமே கிடையாது எனக்கு அப்படின்னு ஈவா சொல்லிடுறா. என்ன நீ டீல் பண்றியா, உனக்கு என்னைக்குமே கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சது கிடையாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அங்க வந்து போயிடுறான். கரெக்டா யுவான் கால் பண்றான். ஈவா இருக்கிறதுக்கு தேடி வந்துடுறான். இங்க வாயேன், எனக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டு போறான். அதுல ஒரு லவ் ஜோடி, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு மத்த எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஈவாக்கு பாத்துட்டு இருக்கா. இது சரிப்பட்டு வராது, நாங்க வந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா உடனே இல்ல கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு யுவான் ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேஜ்க்கு போயிடுறான். எனக்கு ஒரு பொண்ணை நான் பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க யாருமே வெளியே சொல்லிக்காம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் வந்து என் காதல எல்லார் மடியும் சொல்ல போறேன். அவன் மட்டும் என்ன தேடி ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சானா அவளுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என்ன தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு யுவான் வெயிட் பண்ணிருக்கான். ஈவா பாக்குறா. இதுக்கும் மாலை முன்னாடி போக கூடாது சொல்லிட்டு அங்கதான் அவன் நேரா கிளம்பிடுறா. கூட்டத்துல இருக்க அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. வேகமா யுவான் ஓடுறான். வெளியே போய் அவன் கையை பிடிச்சிட்டு, இவா எங்க போற, ஸ்டேஜுக்கு போலாம் வா ப்ளீஸ் வா அப்படின்னு கூப்பிட, என்ன பண்ணிட்டு இருக்க, நான் வர முடியாது அப்படின்னு ஈவா சொல்லிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நீங்க வந்து நடந்து போனா உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு யுவான் சொல்றான். ஈவா பாக்குறா. அப்படியா, சரி ஓகே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம 2 பேரும் இப்பயோட பிரேக் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவான் உடனே, அப்ப நீ வந்து ஊருக்கே சேர்த்து லவ் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல, ஒரு 3 மாசம் சீக்கிரட்டா கொஞ்ச நாள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கு லவ் பண்ணிட்டு அப்புறம் கழட்டி விட்டுருக்கலாம்னு நினைச்சிருக்க, அதான் உண்மை அப்படின்னு கேட்க ஈவா பாத்துட்டு இருக்கா. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, ஓவரா பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பின்ன என்ன திடீர்னு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, நான் சின்ன பையன் அது ஒரு பிரச்சனையா, நான் உன்னை பயங்கரமா சின்சியரா தானே லவ் பண்றேன் அது ஒரு பிரச்சனையா, உனக்கு வந்து ஏற்கனவே டவுட் இருந்தது அந்த சீனியர் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுவும் உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிருக்குமே, உன் அண்ணா கூட என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப எனக்கு யாருமே இல்லன்னு தெரிஞ்சு கூட நீ என்ன விட்டு எதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இது சரிப்பட்டு வராது, என்னைக்காவது ஒரு நாள் இது பெருசா வெடிக்கும் தெரியும், இன்னைக்கு அது நடந்துருச்சு, இதுக்கும் மேல உன் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது அப்படின்னு ஈவா சொல்லிடுறா. யுவான் கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கு யாரு வேற ரீசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு யுவான் கேட்க, நான் மட்டும் மறைக்கல, நீயும் மறைச்சதான், நம்ம இங்க கூட வெளியே போனதான், ஆனா நீ என்ன ஃபாரின் படிக்க போறல அதை என்கிட்ட சொன்னியா அப்படின்னு ஈவா கேக்குறா. யுவான் பாக்குறான். நான் போகவே போறது இல்ல, போகாத விஷயத்தை எதுக்கு சொன்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்ல, ஏன் போக போறது இல்ல, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கல அப்படின்னு ஈவா கேக்குறா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்க இருக்கா, அவளை விட்டு நான் எங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். எனக்காக ஒண்ணும் நீ உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு இல்ல, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண அப்படின்னு ஈவா சொல்ல, அப்ப என்ன பத்தி உனக்கு கவலையே இல்ல, நீ ப்ரோக்ராம்காக வரல, இந்த பிரேக்கப் பண்றதுக்காக வந்திருக்க, ஒரே டைம்ல ஏன் கூட சுத்திட்டு அந்த மிங்கு கூட சுத்தி இருக்க கரெக்டா அப்படின்னு கேட்க ஈவா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. யுவானுக்கு பலார்னு ஒரு அறை விட்டுடுறா. 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க. ஈவா சொல்றா, உன்னை தவிர நான் வேற யாரையும் லவ் பண்ணல, என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் லவ்வே நீதான், ஆனா இதுக்கும் மேல அது கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் கிடையாது, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் ஈவா நடந்து அழுதுட்டே போயிட்டு இருக்கும் போது யாரோ வந்து அவள் தொடுற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா மிங்கு தான் அங்க வந்திருக்காரு. மிங்க பார்த்ததுக்கு அப்புறமா கதறி ஈவா அழுதுட்டு இருக்க. மிங்கிக்கே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு தலையில தட்டி விட்டு வா வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கார்ல ஏத்தி வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காரு. பார்த்தா யுவான் அதுக்கும் மேல கதறி அழுதுட்டு இருக்கான். உட்காந்துட்டு வேகமா மினி கால் பண்ணிடுறா ப்ரொஃபசருக்கு, யாங்குக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யாங்க வரான். டே என்னடா பிரச்சனை, வேற என்ன இல்ல பொண்ணே கிடைக்காதா, வேற யாராவது லவ் பண்ணிக்கலாமா, நம்ம முதல்ல போய் ஹோட்டல்ல எங்கேயாவது சாப்பிடலாம் அப்படின்னு யாங்க யுவானையும் மினியையும் கூடயே கூட்டு போயிடுறான். யுவான் அங்கேயும் போய் சோகமாவே உட்காந்துட்டு இருக்க. மினியும் பேசிட்டு இருக்கா. இவருக்கு என்ன பிரச்சனை, நான் தான் இருக்கேன்ல, என்ன லவ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு யுவான் எந்திச்சு அவளை மறைச்சிட்டு இருக்கான். நேரா யாங்க யுவானை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனை வீட்டுல படுக்க வச்சுட்டு, சரி ஓகே அவன் இங்கே இருக்கட்டும், நீ கிளம்பு வா போலாம் அப்படின்னு மினியை அங்க இருந்து கூட்டு வந்துடுறாரு. யுவான் யோசிச்சுட்டு இருக்கான். ஈவா பின்னாடி திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்திருக்கான். அதுக்குள்ள ஈவாவை பார்க்க வந்துட்டு மிங்க கூட்டு போனார்ல, அதை பார்த்துட்டு இன்னும் அப்செட் ஆயிட்டு மறுபடியும் கோச்சிட்டு கிளம்பி வந்திருக்கான். இதான் நடந்துச்சு போல. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இன்னைக்கிட்டே எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் தனியா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு. ஈவாவும்
வீட்டுல பயங்கர சோகத்தோட தான் இருந்துட்டு இருக்கா. இங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான்ல, இங்க மினி வீட்டுக்கு வந்தால, அவ வீட்டுல இருக்கத பாத்துட்டு அவங்க அம்மா யாரு அதுன்னு கேட்க, என் ஸ்டூடெண்ட் தான்மா, சும்மா இங்க ஸ்டே பண்றதுக்காக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாங்க சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மாக்கு ஷாக்ல மயக்கமே வர மாதிரி இருக்கு. சரி வந்து தொலைமா அப்படின்னு சொல்லிட்டு மினிய கூட்டு போயிட்டு வீட்டுல சாப்பாடு போடுறாங்க. மினி சாப்பாடு முன்ன பின்ன பார்த்ததே இல்லாத மாதிரி சாப்பிட்டு இருக்க அவங்க அம்மாவே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் ஈவா அங்க பேய் மாதிரி வரா, பேய் மாதிரி போறா, பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு மட்டும் வெளியே வந்துட்டு இருக்கா. உன் தங்கச்சி கொஞ்சம் வியர்டான ஆளா இருப்பாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போத்திட்டே வராங்க, போத்திட்டே போறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா மினி. நீ தின்னு முடிச்சிட்டல, போதும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் யாங்க அங்க இருந்து வெளியே அமிச்சிடுறான். இங்க யுவான் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறான். பார்த்தா வீடு ஃபுல்லா ஈவா இருக்க மாதிரியே இருக்கு. ஆனா எந்த இடத்துல இல்ல. நான் அவளை அதுக்குள்ள மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே நம்ம யோசிக்கும் போதுதான் அந்த சீனியர் பொண்ணு இருக்கால, அவளும் அவளோட குழந்தையும் நம்ம யுவானை பாக்கிறதுக்கு வராங்க. யுவான் மனசு கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு தெரியுது. நம்ம ஈவா அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு ஈவாவோட ஒரு செல்ஃப்ல புக் எடுக்கிறேன் அப்படின்னு யாங்க இருக்கும் போது புக்ல இருந்து ஒரு லெட்டர் கீழே விழுந்துருது. நம்ம யுவான் எழுதி வச்சான்ல அந்த லெட்டர் தான். இப்போ யாங்குக்கு ஈவாவும் யுவானும் தான் லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது. நேரா யுவானோட வீட்டுக்கு போயிட்டு யுவான் கதவை தந்ததும் அவனை அடிக்கிறதுக்கு போயிடுறான். ஒரு அடி கூட அடிச்சிடுறான். அதுக்குள்ள அந்த சீனியர் பொண்ணு வந்துட்டு ஏ நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. அவங்க இருந்து கிளம்புறா. யுவான் நீ பாத்துக்கோ, அந்த அடிதடி எல்லாம் வச்சுக்க கூடாது புரியுதா அப்படின்னு அவ குழந்தையோட பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கா. யுவான் பாத்துட்டே இருக்கான். யாங்க கிட்ட போயிட்டு நீ கண்டிப்பா என்ன அடிப்பேன்னு தெரியும் ப்ரொஃபசர், ஆனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே நடக்கும்னு நினைச்சேன், இப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும்னு சத்தியமா நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல, டே என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, என்னால சத்தியமா நம்பவே முடியல, ஏன் தங்கச்சியும் நீயுமா, ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு யுவான் சொல்லிட்டு இருக்கான். ஈவாவும் அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அவளுக்கு பிரேக்கப் ஆன கதையெல்லாம் சோகத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட்ஸும் சரி நீ முடிஞ்ச அளவு முடிஞ்சிச்சு, அடுத்து வேற யாராவது நல்ல பையனா பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அதுக்கும் மேல கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா இல்லையா, நான் எவ்வளவு சோக கதையை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க கண்டுக்காமலே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஈவா திட்டிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மிங்க வந்துடுறான். மிங்க இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் இருக்கால, அவதான் என்ன கூப்பிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்ல ஈவா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் பாக்குறா. நல்ல வேலை பாத்திருக்கீங்கடி அப்படின்னு மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பி போயிடுறாங்க. ஈவாவும் மிங்கும் நல்லா உட்காந்து அடிச்சுக்கிறாங்க. நீ பண்ணதான் தப்பு, நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தூரமா நின்னு பாக்குறாங்க. எனக்கு என்னமோ அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இல்ல எனக்கு என்னமோ யுவானை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. எப்படியாவது ஈவாவை அந்த பிரேக்கப்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அவளை கொஞ்சமாவது ஹாப்பியா மாத்தினுமே சொல்லிட்டு மிங்க என்னென்னவோ ட்ரை பண்ணிருக்காரு. இங்க நேரா ஈவா வீட்டுக்கு போறா. யாங்குக்கு விஷயம் தெரியும் அவளுக்கு தெரியாதுல்ல, கொஞ்சம் திமிருத்தனமாவே யாங்கு கிட்ட பேச யாங்கு பாக்குறான். என் வீட்டுக்கு வாடி உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா வேகமா வீட்டுக்கு போறா. இந்த லெட்டரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாங்கு காட்ட, லெட்டரை பார்த்துட்டு ஈவா பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இதுக்குடா என் பர்சனலை எதுக்குடா எடுத்தேன்னு சொல்லிட்டு, இங்க பாரு யுவான் கிட்ட எல்லாம் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது, வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்ட ஆரம்பிக்க, ஆல்ரெடி கேட்டுட்டேன், நீங்க தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாங்கும் கண்டுக்காம விட்டுறான். ஈவா அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போறா. யுவான் வரான். கொஞ்சமாவது நம்ம டீசென்டா பிஹேவ் பண்ணணும் அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே, ஆனா யுவானை பார்த்து அவளுக்கு பேசுறதுக்கே மனசு வரல. ஆனா யுவான் கேஷுவலா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காத மாதிரி இருக்கான். இவானா கண்டுக்காம போறத பார்த்துட்டு அவனுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. அன்னைக்கு இவா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. போகும்போது பார்த்தா யுவான் வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான். யாருமே இப்ப மத்தவங்க எல்லாம் இல்ல. இப்பயாவது கேஷுவலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பெண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்க யுவான் பாக்குறான். மத்தவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டேன். இப்ப யாரும் இல்ல, எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நடந்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான். ஈவாக்கு தலையில குண்டே போட்ட மாதிரி இருக்கு. யுவானா அப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுனது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. யுவான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வராங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஈவா தனியா அழுதுட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. யுவானுக்கே மனசு கஷ்டமா இருக்கு, நம்ம ஓவரா திட்டிட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சிசி சாங்கும் அந்த இன்னொரு பொண்ணு ரிசப்ஷன் பொண்ணு இருக்கால, ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு போறாங்க. சிசியும் கூட போயிருக்கா. சாங்க சிசிய பார்த்ததுல இருந்து சிசி கிட்டயே பேசிட்டே இருக்க அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், ஆனா நானும் சாங்கும் டேட்டுங்கிற பேர்ல இங்க வந்திருக்கேன், அப்ப எனக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல சாங்க பாக்குறான். சச்சா அவளோட வந்து ஐடியல் டைப்பே நான் கிடையாது, சோ நீ கவலையப்படாத அப்படின்னு அவனும் ஆக்வர்ட் ஆயிட்டு சிரிச்சுட்டே அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க நம்ம ஈவாவும் யுவானும் சேர்ந்து ஒரு கப் எல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த கப்பு பார்த்தா வந்துருச்சு போல, பார்சல் அப்ப ஆர்டர் பண்ணது, இது போய் இப்ப வந்திருக்கே அப்படின்னு யுவான் ஒரு பக்கம் சோகமாயிட ஈவா இன்னொரு பக்கம் சோகத்திலே சுத்திட்டு இருக்கா. அடுத்த நாள் கால அழுது முடிச்சுட்டு வெளியே போனா மிங்க அங்க வந்திருக்காரு. மிங்கோட எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, எது கொஞ்சம் கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஈவா பேசிட்டு இருக்க. அவங்க அம்மா வந்துடுறாங்க. எதுக்கு நீ மிங்க பார்த்து எது தெரிஞ்சு பேசிட்டு இருக்க, நடக்கிறதே வேற, வெளியே போறதுனா நீ போ, மிங்க வந்து உட்காருப்பா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்காங்க. ஈவா ஆபீஸ்க்கு வரா. யுவான பாக்குறா. கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு, உங்களை கம்பெனி நீங்க ரொம்ப நல்லா வேலை பாக்குறீங்கன்னு, இங்க தங்குறதுனா தங்கலாம், ஃபுல் டைம் எம்ப்ளாயியா பெர்மனன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க யுவான் பாக்குறான்.
உனக்கு நான் இங்க வேலை பார்க்கறதுல இஷ்டம் இருக்கா, நீயும் நானும் அடிக்கடி பார்க்க வேண்டி இருக்கும்ல அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்ட் தான், நான் வந்து உங்கள்ட்ட ஐடியா கொடுக்கறதுலாம் என்னோட வேலை கிடையாது, கன்வே பண்ண உங்களுக்கு இருக்கிறதுனா இருக்கலாம், இல்லனா கிளம்பலாம் அப்படின்னு யுவா சொல்றா. யுவா நம்ம பண்ணோம்ல அந்த கப்பு ரெண்டும் வந்துருச்சு, உன்னோட கப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு யுவான்னு சொல்ல, இல்ல வேண்டாம் அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு ஈவா சொல்றா. யுவான் உடனே கரெக்ட் தான் தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். சாங்க பார்த்தா வெளியே சோகமா தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவன் படுக்கு குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம யுவானும் போறான். நான் தான் சோகமா இருக்கேன், நீ என்ன சோகமா இருக்க அப்படின்னு சாங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த ரிசப்ஷன் பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, சின்ன பொண்ணு அழகா பேசுறா, ஆனா எனக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு சாங்க ஃபீல் பண்ணிட்டு, நீலாம் பரவாயில்ல ஜாலியா ரொமான்ஸ் விட்டுட்டு இருக்கன்னு சொல்ல, எனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் சொல்லிட்டு இருக்கான். சாங்க ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.